சமீபத்தில் ஜெயிலர் 2 படத்துடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வெளியானதுலேருந்து நிறைய பேர் கதற ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக விஜய் ரசிகர்கள் இதெல்லாம் டூப்பு, நடந்து வர்றதுக்கே டூப் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுக்கும் விதத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படிங்கிற அந்த காட்சிகள் எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. எல்லா காட்சியிலையுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. சரி, டூப்பு அப்படின்னு டூப்பே போடாதவங்க சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல. விஜய் எல்லாத்துக்கும் டூப் போடுறவர். இதை நம்ம சொல்லலை, அவருக்கு டூப் போட்டவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. கில்லியிலேருந்து அழகிய தமிழ் மகன் வரையும் ஒருத்தர் அவருக்கு ரெகுலராக பர்சனல் டூப்பான். அவரே பேட்டியில் சொல்கிறாரு, கில்லியில் அவர் டூப் போட்டது. அவர் ஒவ்வொரு அனுபவத்தையும் பகிர்ந்துட்டு இருந்தார். விஜய் சாரோட பர்சனல் டூப்பா? அவர் டூப்பே போட மாட்டாருன்னு சொல்லுவாங்க விஜய் சார். நான் கில்லியிலேருந்து அழகிய தமிழ் வரைக்கும் டூப் போட்டேன். ஸோ இவங்களே இப்படி இருக்கும்போது இவங்க தலைவரை பற்றி பேசுகிறாங்க. சரி, டூப் போட்டதுக்கு சொன்னானுங்கன்னா கூட பரவாயில்ல, டூப்பே போடாததுக்கெலாம் எதுக்குடா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் கொஞ்சம் கலையபரமாயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு நானும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன், தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தேவையில்லாமல் யாரெல்லாம் இப்படி சீன்றாங்களோ அவங்களுக்கு தான் அது கடைசியாக பேக் ஃபயராக மாறுது. இப்போது தலைவரோட ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களில் விஜய் டூப் போட்ட விஷயங்களெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா வருஷம் 365 நாளும் டூப் போட்டால் தான் போட்டுகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு விஜய்னா டூப் போட்டு வச்சுருக்காரு. சரி, இது எப்படியோ மொத்தத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் செய்த அந்த பிடிஎஸ் விவகாரம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு, அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அந்த பிடிஎஸ்ஸை வெளியிட்டிருக்காங்கல்ல, அதனால் சன் பிக்சர்ஸை பாராட்டியே ஆகணும்.